ரோகிணி அக்கா அக்கா ரோகிணி அக்கா எழுந்துக்கோ அக்கா. மாமா டாக்டர் கிட்ட போலாம் மாமா. டாக்டர்ட்ட வேணாம் நானே பண்றேன் ஃபர்ஸ்ட் எய்ட் நானே பண்றேன். கடவுளே நினைச்சது நிறைவேறணும். மாமா மாமா சீக்கிரம் மாமா. வந்துரும் இப்ப வந்துரும். மாமா என்ன ஆச்சு? இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். சீக்கிரம் மாமா. ஆக மாமா என்ன? இப்ப எந்திரிச்சிருவா. ரோகிணி ரோகு எழுந்திரிமா, கணத்தர எழுந்துக்காத, எழுந்துக்கோமா. கண்ணை திறந்துட்டா. ரோகிணி எழுந்துருமா. எழுந்துக்கோ. பாத்து அக்கா என்னாச்சு? ஏதோ ஜிவன் ஒரு மின்னல் அடிச்ச மாதிரி இருந்தது. ரோகிணி அது மின்னல் இல்லம்மா, நீ கரண்ட் சக்கடிச்சு கீழே விழுந்துட்ட. ஐயோ அப்படியா? ஆமா, நான் தான் என் மூச்சை உனக்கு கொடுத்து உன்னை காப்பாத்துனேன். எங்க நீங்க இல்லைன்னா நான் உயிர் பழிச்சிருக்கவே மாட்டேன். உங்க அருமை தெரியாம இத்தனை நாள் இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. ஐ லவ் யூமா, லவ் யூ. ஐ லவ் யூமா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூங்க. ஐ லவ் யூ டூ செல்லம். ஐ லவ் யூ 3. ஐ லவ் யூ 4. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ச்சே, கனவா? ஆஹா, நினைச்சு பார்க்கவே இவ்வளவு சுகமா இருக்கேன். அப்ப நிஜம்? வாடி என் ரோகிணி. ரோகிணி ரோகி. அதோட இன்னைக்குதான் அதை எடுத்துட்டு போனோமா? ரோகு ஏ என் ஹஸ்பண்ட் தான், அவருக்கு வேற வேலையே இல்ல. சரி இன்னைக்காவது நீ போய் அதை என்னன்னு பாத்துட்டு வந்துரு, இல்லனா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும்டி. ரோகு. மாமா என்ன மாமா, அக்காவை கூப்பிட்டீங்களா? இல்ல சும்மா இருங்க நான் கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம். ரேவதி அக்கா உன்னை யார் வர சொன்னா? ஐயோ, நான் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குதே. யாராவது வாங்கப்பா. எப்பா யாராவது வாங்கப்பா, ரேவதி மயக்கம் போட்டா, யாராவது வாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? எப்பா சிலம்போ, ரேவதி இந்த வயிறுல ரேவதிக்கு சாப்பிட்டு ரேவதி இப்பதான் ரேவதி பண்ணேன். பாத்துப்பா ரேவதி. இருப்பா ரேவதி ரேவதி இங்க பாரு. ரேவதி யாராவது வாங்கப்பா. இல்ல அது ஒரு நிமிஷம் இரு, நான் கூப்பிடுறேன். எங்க என்னாச்சு? இவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ ரேவதி ரேவதி ஷாக் ரேவதி அடிச்சிருச்சு. ரேவதி. ஐயோ அக்கா கண்ணை திறந்து பாரு. வயர் எப்படிங்க அங்க வந்துச்சு? எப்பா சிலம்போ, இப்ப அதுவா முக்கியம், என்ன பண்றதுன்னு பாருப்பா. ரேவதி கண்ணை திறந்து பாரு. ரேவதி ரேவதி என்னாச்சு? ரேவதி ரேவதி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. யாராச்சும் டாக்டருக்கு கால் பண்ணுங்க. டாக்டர்லாம் ஃபோன் பண்ணா ரேவதி, இங்க எப்ப பாரு. வர்றது? ரேவதி. ஐயோ, சிலம்போ ஏதாவது பண்ணியா? ரேவதி ஐயோ, இதெல்லாம் நான் ரோகிணிக்கு பண்ணலாம் நினைச்சா இவன் ரேவதிக்கு பண்றானே.
நல்ல வேளை உதட்டோட உதட வைக்கல. நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. அம்மா ரேவதி எழுந்துருமா. கண்ணை திறந்து பாரு ரேவதி. ரேவதி சிலம்போ காப்பாத்தியா. ரேவதி அக்கா எழுந்துக்கோக்கா. இதெல்லாம் நான் ரோகிணிக்கு செய்யணும். எனக்கு கொடுத்து வைக்கல. நமக்கு அதிர்ஷ்டம் இவ்வளவுதான். கடைசி வரைக்கும் நமக்கு இதே நிலைமை தானா? என்னப்பா ஏதாவது ரியாக்ஷன் இருக்காப்பா பாடியில? அதெல்லாம் நம்ம சீக்கிரமா முடிச்சிடணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். அக்கா அக்கா எழுந்துக்கோக்கா. ஏய் என்ன இவன்? ஏய், ரேவதி எழுந்துருமா. ஐயோ என்ன நடக்குதுங்க? என்னாச்சு ரேவதிக்கு? அவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு சகல. அப்படியா? இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்தா தெரியலையா? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு. சிலம்போ நீ ஏன் பண்ணிருக்க? நீ அமுக்குப்பா. ஃபர்ஸ்ட் எய்டா? அப்படிதான் நல்லா பண்ணுப்பா. அப்படிதான்ப்பா. ரேவதி ரேவதி சிலம்போ ஏய் எழுந்து தொலைய. ரேவதி ரேவதி எழுந்து. என்னாச்சு என் பொண்ணுக்கு? அத்தை இவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு அத்தை. ரேவதி மூச்சு பச்சு இல்லாம கிடக்குறா. அதான் ரேவதிக்கு முதல் உதவி பண்ணிட்டு இருக்காப்ல. அக்கா என்னக்கா இதெல்லாம்? ச்சே, அசிங்கமா இல்ல? இதெல்லாம் சரியில்லக்கா. நம்ம ரேவதியை முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். அப்பாடா. ரேவதி ரேவதி உனக்கு ஒண்ணு இல்லையே. எழுந்துருமா. பார்த்து பாத்துமா. ரேவதி தள்ளிக்கோ. ரேவதி இதெல்லாம் நான் உனக்கு பண்ண வேண்டியது. என் பிளான் எல்லாம் போச்சு. ரேவதி என்னாச்சு ரேவதி? தெரியல, நடந்து வரப்ப ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அடிச்சது ஷாக்கு தான். கரண்ட் ஷாக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எப்படி இருக்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? பரவாயில்லம்மா, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, ஷாக் எப்படி அடிச்சது? ஐயோ கீழே கிடந்த ஒயர்ல கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. நான் அது தெரியாம காலை வச்சுட்டேன். அதான் ஷாக் அடிச்சிருச்சு போல. ரேவதி பார்த்து கவனமா இருக்க வேண்டாமா? அக்கா இல்லம்மா, அதெல்லாம் விடு. இவனை டிரைவர்னு தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்கியே, இவ செஞ்ச காரியத்தை பாத்தியா? இவளை காப்பாத்துறங்கிற பேர்ல அசிங்கப்படுத்திருக்கான். சின்னத்த அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் எய்டு, முதல் உதவி. அதத்தான் சிலம்பம் செஞ்சான். அவன் என்ன சினிமால வர்ற மாதிரி மத்தவங்க ஆசைப்படுற மாதிரி உதட்ட வச்சு கிஸ்ஸா பண்ணா, பிரஸ்தான பண்ணா. புரியாம பேசாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போற பொண்ண இப்படியா பண்ணுமா? ஆ? நீங்க சொன்ன மாதிரி எண்ணத்துல கூட அவன் செஞ்சிருக்கலாம்ல. அந்த எண்ணத்துல அவன் செய்யல, எல்லாம் நான் செஞ்சது. அக்கா, நீ கொடுத்த இடத்தாலதான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் இவன் துணிஞ்சு செஞ்சிட்டு இருக்கான். கட்டிக்க போற மாப்பிள்ள முன்னாடி இப்படி செஞ்சுட்டானே, பாவம் அவர் மனசு என்ன பாடுபடும்? ஐயோ இது வேற ஆரம்பிச்சிருச்சு. இவன் எல்லாமே வேணும்னே செய்யற மாதிரி தான் எனக்கு தோணுதுக்கா. சந்திரா, இப்ப ஏன் நீ படபடன்னு பொறிஞ்சு தள்ளுற? கொஞ்சம் பொறுமையா இரு. ரேவதிக்கு ஷாக் அடிச்சிருக்கு. அவன் இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு முதல் உதவி பண்ணிருக்கான். கரெக்ட் அத்தை. என்னக்கா பேசுற நீ? ஆமா, அத நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். அத நீ ஏன் தப்பா எடுத்துக்கிட்டு இவ்ளோ பெருசுபடுத்திக்கிட்டு இருக்க? நம்ம டிரைவர் பொண்ணுங்க கிட்ட சீப்பா நடந்துக்கிற ஆள் இல்ல. முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளு.
அங்க பார், ஒயர் எப்படி அறுந்து கீழே விழுந்து கிடக்கு. ஐயோ இத நாம தானே பண்ணோம். அக்கா, இது தானா நடந்திருக்க வாய்ப்பே இல்லக்கா. யாரோ இந்த ஒயரை கட் பண்ணி செட் பண்ணிருக்காங்க. இவங்க வேற. வேற யாரும் இல்ல, இந்த டிரைவர் தான் திட்டம் போட்டு செஞ்சிருக்கான். நீ என்ன சொல்ற சந்திரா? ஆமாக்கா, ரேவதிக்கு ஷாக் அடிச்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேங்கிற சாக்குல இந்த மதர்ல அசிங்கம் பண்ணிருக்கான். எல்லாமே இவளோட பிளானா தான் இருக்கும். நீ அன்னைக்கு மண்டபத்துல இவனை மாப்பிள்ளையாக்க பார்த்தல்ல, அதான் இவன் திட்டம் போட்டு ரேவதிக்கு மாப்பிள்ளையாக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஆஹா, நாம ரோகிணிக்கு பிளான் பண்ணத சின்ன மாமியார் இவ்வளவு அழகா சிலம்புக்கு எதிராக தசை திருப்பி விடுறாங்களே. மேடம், இவங்க சொல்ற மாதிரிலாம் நான் எதுவும் செய்யல. நான் வரும்போதே அவங்க ஷாக் அடிச்சு கீழே மயங்கி தான் கிடந்தாங்க. காப்பாத்துறதுக்காக தான் அப்படி செஞ்சேன். எனக்கு இதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. அங்க வேற யாரா இருந்தாலும், ஏன் இவங்களா இருந்தாலும் நான் அதை தான் பண்ணியிருப்பேன். பாத்தியாக்கா, பாத்தியா எப்படி பேசுறான்னு? அக்கா, இவனுக்கு உனக்கு எப்படி ஏமாத்துறதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடறான். ஏங்க, எனக்கு யாரும் ஏமாத்தணும்லாம் எண்ணம் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்காது, அதான் என்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. சரி, அப்ப இந்த ஒயரை யார் கட் பண்ணி போட்டது? தானா விழுந்துச்சா? சின்னத்த, ஒரு நிமிஷம். இதுக்காக நீங்க மாத்தி மாத்தி விவாதம் பண்ணிக்க வேண்டாம். நான் உண்மையை சொல்லிடுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் சிலமை இல்ல, நான் தான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் தான் அத்தை அந்த வயரை கீழே போட்டு வச்சேன். நீங்க போட்டு வச்சீங்களா? எதுக்கு அப்படி செஞ்சீங்க? அது வந்து அத்தை, அது வந்து சொல்லுங்க. என்ன? ஐயோ அத்தை, எதுக்கு அப்படி பண்ணீங்க? சொல்லுங்க. எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்கன்றல. சொல்லுங்க, எதுக்காக இப்படி செஞ்சீங்க? சொல்லுங்கன்னு சொல்றேன்ல, சொல்லுங்க. நீங்க எல்லாரும் மூஞ்ச இப்படி கோமா வச்சுட்டு கேட்டா நான் சொல்ல மாட்டேன். சிரிச்ச மாதிரி வச்சு கேளுங்க, அப்பதான் சொல்லுவேன். ஐயோ, சொல்லி தொலை. அது பிளான் பண்ணது இவ காலுக்கு கால் மாதிரி கிராஸ் ஆகி போச்சு. அவ வந்து வயர் மேல கால வைப்பா, ஷாக் அடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுவா. அப்புறமா நான் உதட்டோட உதடு வச்சு முதலுதவி பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா எதிர்பாராத விதமா ரேவதி வந்து மாட்டிக்கிட்டா. அறிவு இருக்கா? என்ன இருந்தாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மச்சினிச்சுக்கு நான் அந்த மாதிரி முதல் உதவி பண்ணா தப்பாயிடுமேன்னு நான் அமைதியா இருந்துட்டேன். இது எல்லாமே ஒரு தற்செயலா நடந்ததுதானே தவிர, அப்பன்னு பார்த்து நல்ல வேலை சிலம்ப வந்து இந்த முதலுதவி பண்ணி காப்பாத்திட்டான். நல்ல வேலை நான் பார்த்த படத்தை சிலம்ப பார்க்கல, அதனால இதோட முடிஞ்சிச்சு. அடச்சி தூ. இந்த வெக்கக்கட்ட மனுஷனை வச்சு என்னதான் பண்றது? எல்லார் முன்னாடியும் மானத்தை வாங்குறீங்க. இப்ப சொல்லு.
என்ன ஒரு முட்டாள்தனமான பிளான். ஒருவேளை உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மேடம், நான் ஒன்று சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லு, இவர் ஏன் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணணும்? அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சிங்களா? என்ன காரணம்? ரோகிணிக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. அதனால அவங்க 2 பேரும் எங்கேயாவது அனிமன் மாதிரி அமுச்சு வச்சிங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்களா? சிலம்பம், நீ நல்லா இருக்கணும்டா சாமி. நீ ஒருத்தன் தான் என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு. நீ நல்லா இருக்கணும்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அனிமூன் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல ரோஹிணி, டிரைவர் சொல்றதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. கரெக்ட் அத்தை. நான் மத்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இத பத்தி யோசிக்கவே இல்லை. பொங்கல் முடியட்டும், நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இத ஒரு சிறு தவறா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. சாரி மாப்ள, ரேவதிக்கு இப்படி ஆனதுல உங்களை சரியா கவனிக்க முடியல. சாரி. ஐயோ, அதனால என்ன ஆண்டி? ரேவதி இப்படி இருக்கிறப்ப எங்களை கவனிக்கிறதா முக்கியம். விடுங்க ஆண்டி. சந்திரா, அக்கா. மாப்பிளைக்கும் இவங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கிற ட்ரெஸ் எடுத்துட்டு வா. சரிக்கா. அப்பாடா, அத்தைக்கு இவ்வளவு நல்ல மனசா? இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம போயிட்டமே. அக்கா, நீ கொடு. இந்தாங்க. இங்க கொடுங்க. தேங்க்ஸுங்க. நாளைக்கு பொங்கலை சிறப்பா கொண்டாடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்களும் வந்துருங்க. எல்லாருமா சேர்ந்து பொங்கலை கொண்டாடுவோம். சரிங்க மேடம். நாங்க அப்ப வரோம். கிளம்புறோம் மேடம். ஏன் அதுக்குள்ள போகணும்னு சொல்றீங்க? இருந்து சாப்பிட்டு போலாமே. இல்ல மேடம், நாங்க கிளம்புறோம். நாளைக்கு தான் வரோம்ல, அப்ப விருந்தே சாப்பிட்டுக்கிறோம். ரேவதி, உடம்ப பாத்துக்கோங்க. நான் வரேன். சரிங்க, நாளைக்கு அவசியம் வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம். நாங்க வரோம் ஆண்டி. வரோங்க. சாரி. அந்த சந்திரா சொல்றது உண்மையா இருக்குமோ? என்ன சொல்ற? அந்த டிரைவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றானோ என்னமோ. எனக்கும் ஒன்றும் புரியல. எல்லாமே எதாச்சியா நடந்துச்சுன்னு சொல்றாங்க. எதேச்சியா நடந்தா கூட நடந்த விஷயம்லாம் ரொம்ப தப்பு. இத பாரு, நீ கட்டிக்க போறவ அவ. உன்னை கூப்பிட்டு அந்த முதலுதவியை பண்ண சொல்லிருக்கணும். ஆமா, எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. அதை பார்க்கையில ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அந்த டிரைவர் பையன் எல்லா விஷயத்திலயும் நம்மள டென்ஷன் பண்ணி தொலைக்கிறான். அவன் இருந்தாலே நமக்கு ஏழ்றதான். எப்படியாவது அவனை வீட்டை விட்டு துரத்தி அனுப்பணும். உன் கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கணும். உண்மைதான். சரி, வா போலாம். சிலம்பம், என்ன மன்னிச்சிருப்பா. என்னாலதான் உனக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி ஆகி போச்சுப்பா. எனக்கு கெட்ட பேர் வரதெல்லாம் இருக்கட்டும்ங்க. அது என்னங்க லூஸ்தனமான ஐடியா? கரண்ட்ல வளர்றதெல்லாம் டேஞ்சரான விஷயங்க. யாருக்காவது எதுனா ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மன்னிச்சிரு சிலம்பம். எப்படியாச்சும் என் பொண்டாட்டி கூட ஒரு அட்டாச்மெண்ட் வரணும்னு முட்டாள்தனமா ஒரு யோசனை பண்ணிட்டேன்ப்பா. சரி, பரவாயில்ல, விடுங்க. நீங்க பண்ணதுல உங்களுக்கே ஒரு நல்லது நடந்திருக்குல்ல. மேடம் தான் உங்களை அனிமூன் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாங்களே. ஏப்பா, அதுக்கு நீதான்ப்பா காரணம். நீ அத்தை கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலனா இதெல்லாம் நடந்திருக்குமாப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சிலம்பம். என்னங்க வெக்கலாம் பண்றீங்க? போப்பா, ஹனிமூன்னா வெக்கம் வராதா? என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. நீ எனக்காக இன்னொரு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுப்பா. என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. அது அத்தை கிட்ட டிக்கெட் போடும்போது ஹனிமூனுக்கு கோவா மாதிரி வெளிநாட்டுக்கா போட சொல்லுப்பா. கோவா உங்களுக்கு வெளிநாடா? ஆமாப்பா, நான் டிவில எல்லாம் பாத்துருக்கப்பா. வெள்ளக்காரங்களா இருப்பாங்கப்பா. இந்த ஃபேமிலில இருந்து
நான் வெளியே போனதே இல்லப்பா. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. தூரமா ஃபாரின் போனதாப்பா நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ்ப்பா, அதுக்கு தான் ஒரு கோவா டிக்கெட் போட சொல்லுப்பா. ஏங்க இதெல்லாம் நான் சொன்னா அவங்க கேட்பாங்களா? ஏப்பா, இப்ப நீ சொல்லி தானே இதெல்லாம் செய்யறாங்க. அப்ப இதையும் செய்வாங்கல்ல. எனக்கு நல்லது நடக்கும்ல. சரிங்க, சொல்லி பார்க்குறேன். ஐயா, நான் கோவாக்கு போறேன்.